ஏப்ரல் 3, 2026 இந்திய பாதுகாப்புத் துறையில் ஒரு வளர்ச்சி காலம். இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட 3வது அணுசக்தி ஏவுகணை நீர்மூழ்கி கப்பலான INS அரிதமான் இன்று முறைப்படி கடற்படையில் இணைக்கப்பட்டது. இந்தியாவின் அணுசக்தி தற்காப்புத் திறனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. INS அரிஹந்த் மற்றும் INS அரிகாதை தொடர்ந்து இந்த அரிதமான் கப்பலும் இணைந்திருப்பது இந்தியாவின் நியூக்ளியர் ட்ரைட் எனப்படும் மும்முனை அணுசக்தி தாக்குதல் திறனை உறுதிப்படுத்தியுள்ளது. ஏன் இந்த அரிதமான் இவ்வளவு ஸ்பெஷல்? சுமார் 7000 டன் எடை கொண்ட இந்த நீர்மூழ்கி கப்பல் முந்தைய கப்பல்களை விட பெரியது மற்றும் அதிநவீன அமைதி தொழில்நுட்பம் கொண்டது. அதாவது எதிரிகளார் இதை அவ்வளவு எளிதில் கண்டுபிடிக்க முடியாது. பாபா அணு ஆராய்ச்சி மையத்தால் உருவாக்கப்பட்ட 83 மெகாவாட் அணு உலை மூலம் இது இயங்குகிறது. இதன் மிக முக்கிய அம்சம் இதன் தாக்குதல் வேகம். இதில் 8 ஏவுகணை குழாய்கள் உள்ளன. இதன் மூலம் 3500 கிலோமீட்டர் தூரம் பாயும் K4 ஏவுகணைகளையோ அல்லது 24 K15 ஏவுகணைகளையோ சுமந்து செல்ல முடியும். இது அரிஹந்த் கப்பலை விட 2 மடங்கு கூடுதல் வலிமை வாய்ந்தது. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசு நாடுகளின் வரிசையில் இந்தியா தனது கடற்படை பலத்தை உலகிற்கு மீண்டும் நிரூபித்துள்ளது. எதிர்காலத்தில் இதைவிட பெரிய S5 ரக நீர்மூழ்கி கப்பல்களையும் உருவாக்கும் பணியில் இந்தியா தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் உருவான இந்த INS அரிதமான் கடல் எல்லைகளை காப்பதோடு மட்டுமல்லாமல் உலக அரங்கில் இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என்பதில் ஐயமில்லை.